மிக்ஸி ஜாரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து இது கூடவே 4 ஐஸ் க்யூப் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த பதத்துக்கு வந்ததும் அரை கப் அளவு நல்லா சில்லுன்னு இருக்கிற பால் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெண்ணெய் பதத்துக்கு வரணும். இப்போ வந்த பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு மைதா மாவு ஃபஸ்ட்டு பாதி மட்டும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அடுத்து மீதி இருக்க மைதாவும் சேர்த்து நல்லா சில்லுன்னு இருக்க பால் தண்ணியும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு கடலை மாவு, 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மாவு இந்த மாதிரி நல்லா தண்ணியாக இருக்கணும். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றிக்கலாம். ஒரேடியாக ஊற்ற வேணாம். ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் ஊற்றிட்டு திரும்ப வெயிட் பண்ணிவிட்டு அடுத்த பேட்ச் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது அழகாக நடுவில் கேப்பும் ஃபார்ம் ஆகும். நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி நம்ம தனியாக கேவர் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ரப்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/2 லிட்டர் அளவு பால் வந்து நல்லா திக்காக காய்ச்சிக்கலாம். ஸ்லோலியே வச்சு நல்லா திக்காகிற வரைக்கும் காய்ச்சிக்கோங்க. இதில் 5 டீஸ்பூன் அளவு சர்க்கரையும் கொஞ்சம் குங்குமப்பூ ஊற வச்ச பாலும் சேர்த்து நல்லா திக்காக